ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி எல்லாருக்காகவும் நான் ஸ்ரீலங்கன் லன்ச் மெனு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க என்னென்ன ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ரைஸை ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். நான் மோஸ்ட்லி ரைஸ் குக்கரில் தான் வைப்பேன். ஸோ ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுட்டு அதுக்கு ரம்ப இலையும் கராமும் போட்டு மூடி வச்சுட்டா அது ரெடி ஆயிரும். இன்னொரு பேனில் 3 முட்டை அவிய வச்சுருந்தேன். அது அந்த பக்கம் ரெடி ஆயிரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை போட்டோம்னா முட்டை நல்லா குயிக்காக வெந்துடும். அப்புறமா பட்டு மோஜு செய்ய போகிறேன். பட்டு மோஜு ஆல்ரெடி நான் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டு மோஜு அப்படின்றது கத்திரிக்காயில் பொரித்து செய்யக்கூடிய ஒரு சலட் மாதிரி ஒன்று. அது சலட்னு சொல்ல முடியாது. இது நம்ம லாங் டேர்ம் வச்சுக்கலாம். வினிகர் யூஸ் பண்ணோம்னா லாங் டேர்ம் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு நாள்லேயே நம்ம சாப்பிட்றணும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னுமே நல்ல யம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஆக்சுவலி நெத்திலி தான் ஃப்ரை பண்ணி போடணும். என்கிட்ட நெத்திலி இல்லாதனால நான் இன்றைக்கி மாசி துண்டு போட்டு செஞ்சுருந்தேன். ஜஸ்ட் இஞ்சி பூண்டு சாப் பண்ணி போட்டு நல்லா தாளிச்சிட்டு துண்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு மாசி துண்டெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பட்டு மோஜு ரெடி. அதுக்கப்புறம் பருப்பை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சு மஞ்சள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் சாதாரண பேசிக் தாளிச்சு எடுத்தால் பருப்பு கறி ரெடி. அடுத்து வட்டக்காய் கறி வைக்க போகிறோம். வட்டக்காய் மிளகு கறி. ஸோ வட்டக்காவை சின்ன சின்ன க்யூபாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயமும் வெட்டிட்டு வெள்ளைப்பூடு நல்லா தட்டி எடுத்துக்கணும். சாதாரணமாக தாளிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே தாளிச்சிட்டு வட்டக்காய் போட்டு நல்லா வதக்கி வட்டக்காய் நல்லா அவியணும். வட்டக்காய் நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஸ்ரீலங்கன் கறி பவுடர் இது 3மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வதங்க விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மூடி போடுங்க. மூடி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்படியே சர்வ் பண்ணலாம். எடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவினா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மிளகுத்தூள் தான் இதில் மெயின் இன்க்ரீடியனே. லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரம் தான் சேர்க்கணும். இப்போ அந்த வேலை முடிச்சுட்டு சலட் சேர்ப்போம். வல்லார சம்பல், வெங்காயமும் வல்லார கீரையும் ஒரு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கீரை வெட்ட தெரியாது, அதனால தான் சாப் பண்ணுறேன். சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் லைம் ஜூஸ், உப்பு 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். வல்லார சம்பல் செய்யும்போது கண்டிப்பாக லைம் ஜூஸும் தேங்காயும் சேர்க்கணும். அப்போ தான் அந்த சத்து உடம்புக்கு சேரும். லாஸ்ட்டாக முட்டைக்கு உப்பு மிளகு சேர்த்துட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் பப்படம் பொரிச்சிக்கலாம், மறந்துட்டேன். பப்படமும் பொரித்து நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் இதை லேம்ப் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. வாழை இலையில் கட்டி பேப்பரில் சுற்றி வாழை நாரில் கட்டி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஷ் செஞ்சுருக்கேன். அந்த லேம்ப் ரைஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். 7-8 கறி இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய்.